காலை வணக்கம். என்னுடைய தேதி பாருங்கள், 14 பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. சரிங்களா? இப்போ சில்லரில் என்ன நடக்குது, அப்போ இந்த சில்லரை வாங்கி வச்சதுங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருவீங்கள. அப்போ உதாரணத்துக்கு இது என்ன மாதிரி நடந்தால் என்ன நடக்க போகுது, அப்போ நான் எந்த இடத்துல நான் வாங்கினேன், இது எனக்கு லாஸ்ட்டில் இருக்குது, நான் ஒரு லாங் டைமாக வச்சுருக்கேன், அந்த லாங் டைம்லேருந்து நான் எப்படி ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு போகிறது. அப்போ சில்வர் பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபெப்பு ட்ரா பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு 1 இயர், 6 மந்த், இன்ட்ராடே பண்ணுங்களேன், மந்த்து, வீக்கு, டே, இப்படி பண்ணுறவங்க வந்து இன்ட்ராடேக்கு. அப்போ உதாரணத்துக்கு இதனுடைய லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போயுமே ஃபெப் லெவலில் யாராவது தெரியலனா இந்த லெவலில் எப்போயுமே வாட்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? பொறுமையாக ஸ்லோ டவுனாக கட்டுறேன். இந்த லெவலில் வந்து எப்போயுமே வாட்ச் பண்ணிங்க. இது பர்ஃபெக்டான லெவல். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபெப் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. இதில் வந்து இது வந்து ஆல் டைம் ஹைன்னு மென்ஷன் பண்ணிங்க. சரிங்களா? இந்த மென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இதை மென்ஷன் பண்ணது இல்லாமல் இது எப்படி இது பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் ட்ரே லைன். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு இது மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தமாக இது இயருடைய லோ, 2025 இயர்ஸ் லோன்னு போட்டுக்கிறேன். ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது இது இன்ஷூட் லெவல் 78ன்றது நம்மளுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா 0 மிட் பாயிண்ட்டு, இன்ஷூட் லெவலு ஆல் டைம் ஐ 127%. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இன்ஷூட் லெவலில் ஒரு எஃப்ஐ லெவல்ஸ்னு போட்டுங்க. அது நான் என்ன பேர் போடுறேன்னா எஃப்ஐ லெவல் முடிஞ்சிச்சிங்களா? அப்புறம் இதை நல்லா ஜூம் பண்ணிட்டு இது கரெக்டாக அதனோட மிட் பாயிண்டில் வைங்க. இது வந்து நம்ம இயர் மிட் பாயிண்ட்டுன்னு கொடுக்குறோம். இயருடைய மிட் பாயிண்ட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு பர்டிகுலரான லோ டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது ஜோன் வந்து பெருசாக இருக்கும். இதை ட்ரா பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இப்படி வச்சுக்கலாம் சென்டரை. இதை ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா மேலே வரேன். இது வந்து இயருடைய போன வருஷத்தினுடைய 127. இந்த இடத்துல எப்போயுமே கோல்டு வரும்போது இதில் இந்த 127 நான் ஒரு ஆட்டோ டிரைவர். சரிங்களா? ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் ஒரு ஆள். சரிங்களா? இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் கரெக்டான ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இந்த இடம் வரும்போதே நம்ம சப்போஸ் வந்து லோவில் வந்து போன வருஷத்தினுடைய பாட்டம்லேருந்து வாங்கியிருந்தவங்க கூட இந்த 127 பார்க்கும்போதே இது விற்றுட்ருக்கணும். சரிங்களா? அப்படின்னா 61 போயிருக்கு. அடுத்த 6 மாதத்தினுடைய கேண்டிலில் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 127க்கு அப்புறம் இந்த லெவலில் இருந்து அடுத்த 6 மாதத்துக்கு போடுறோம். அப்போ எங்கே பார்த்தாலும் இதனுடைய லெவல் வந்து சேமாக தான் இருக்குது.
கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த லைன் கீழே ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸாலாக இருக்கும். அதனால் சிக்ஸ் மந்த்லி 127 ரிவர்சல் ஓகே ட்ரா பண்ணிட்டேன். இந்த எஃப்ஐ லெவல் பாருங்கள், அதனுடைய மிட் பாயிண்ட்டு பாருங்கள், நியர்பையில் பக்கத்தில் வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த $73.50 பிப்ஸில் 6 மந்த் எஃப்ஐ லெவல். இதை ட்ரா பண்ணிட்டேன். இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்டாக மாற்றிக்கிறேன். இது 1 டைம் இது பண்ணிங்கன்னா 1 இயருக்கு முடிஞ்சிருச்சு. இதனுடைய லெவலு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இதை ட்ரா பண்ணுறது எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இப்போ இன்ட்ராடேக்கு வரும். இப்போ இன்ட்ராடே லெவலில் என்ன மாதிரி எனக்கு புரியணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வரணும்ல. இன்ட்ராடேயில் அதுக்குண்டான கேட்டகரியில் வரும்போது அப்போ நான் எனக்கு எப்படி புரியணும், அப்போ தெரிய வரும்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரிவர்சல் பாயிண்ட்டு இப்போ நான் லோ டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டோட கட்டுறேன். இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல புக் பண்ணுறது, வாங்கினவங்க கோல்டு சில்வர்லாம் இந்த இடத்துல வாங்கினவங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹைக்கு நியர்பையில் கீழே என்ன இருக்குன்னா மந்த்லி லோ, ஜனவரி மாதனுடைய லோ. முடிஞ்சிடுச்சுங்களா? இது வந்து ஒரு எஃப்ஐ லெவலாக வைங்க, மந்த்லி எஃப்ஐ லெவல். சில்வர் சரிங்களா? சில்வருக்கு அப்புறம் இதனுடைய மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்குது. இதனுடைய மிட் பாயிண்ட்டும் கொஞ்சம் சேமாக இருக்கும் சரிங்களா? 6 மந்த்தினுடைய எஃப்ஐ லெவலும் இதனுடைய மிட் பாயிண்ட்டு. அப்போ நான் இங்கமும் ஒரு சேஞ்சப் பண்ணிக்கிறேன். மந்த்லி மிட் பாயிண்ட் மேலே 7 வேர்ட்ஸ் இருக்கிறனால கீழே கொஞ்சம் நம்ம லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கொஞ்சம் கொலாப்ஸாலாக இருக்கும் சரிங்களா? அதுக்காக இதை வந்து இது பண்ணிட்டேன் சரிங்களா? இந்த மந்த்லின்றதுலாம் இன்னும் அடுத்தடுத்த லெவலில் வரும்போது தான் இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மந்த்லிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கம்மியாக இருக்குது சரிங்களா? ட்ரா பண்ணுறது தான் ட்ரா பண்ணி கட்டுறேன். இந்த லெவலுக்கு அப்புறம் இதே டவுன் 2 போட்டோன்னா இந்த கேண்டிலுக்கு, ஏன்னா கேண்டில் வந்து இப்போ டவுன் சைடில் இருக்குது. டவுன் சைடில் இருக்கிறதுனால இங்கேருந்து திருப்பி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அடுத்தனுடைய 127 எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. அப்போ 6 மந்த்தினுடைய மிட் பாயிண்ட்லன்றது அது 127, அது ஒரு ஜோனாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வீக்லுடைய லெவலில் பாருங்கள். அப்போ இந்த வாரத்தினுடைய லெவலில் இது என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது.
முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சிருச்சுங்களா? பார்க்க உங்களுக்கு அப்படி தான் தெரியும், பக்கத்தில் லைன் இருக்க மாதிரி. நீங்கள் இது நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம் தெரியும். அவ்வளோதான், இதனுடைய ஃபெப் லெவலு இன்ட்ராடேவுக்கும் பொசிஷனுக்கும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் வரும். இந்த லோயர் டைம் ஃப்ரேமு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக மொத்தமாக நல்லா கவனிச்சிங்க. ஃபால் ஆனால் அது எப்படி ஃபால் ஆகும் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரத்தினுடைய லெவல்லேருந்து இதனுடைய எஃப்ஐ லெவலை டவுன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த ஹையர் லோ ஃபார்மேஷனில் அடுத்தனா இந்த வீக்லி லோன்றது ஒரு சேம். சரிங்களா? இந்த வீக்லி லோவும் கட் பண்ணுது, 6 மந்த்தினுடைய எஃப்ஐ லெவலும் டவுன் பண்ணுதுன்னா அகெயின் இங்கே டவுன் ஆகிடும். இங்கே வந்து இந்த எஃப்ஐ லெவலுடைய 127 வந்து இயர்ஸ்னுடைய எஃப்ஐ லெவலும் இந்த வீக்கினுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்ன்றதும் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கும். சரிங்களா? சப்போஸ் நான் கோல்டு ஹையில் வாங்கிட்டேன், ஆனால் லாங் டைம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து இந்த $60,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் செபி ரிஜிஸ்டரில் ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர். சரிங்களா? நான் காலர் டிப்ஸோ எதுவுமே கொடுக்குறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக நம்ம பார்த்துட்டு பண்ணுறது. அப்போ இதனுடைய கேட்டகரிக்கு அப்புறம் இந்த $70,000ன்றது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. உடஞ்சிருச்சுன்னா அடுத்தது தான் $60,000 தான் நோக்கி போகும். நல்லா பார்த்துங்க லெவல்ஸு. அப்போ இன்ட்ராடே லெவலில் என்ன பண்ண போகிறோம்? அப்போ நாளினுடைய லெவலில் சப்போஸ் ஒரு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 hour 4 hour கேண்டில் வச்சுட்டு இதை வந்து சொல்ல வரேன். அப்போ நாளினுடைய லோவை நோக்கி போகுது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுது, வீக்லுடைய எஃப்ஐ லெவலை கட் பண்ணுது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய இன்ஸ்டியூட் லெவலில் ஒரு கன்சல்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபால் ஆனிச்சுன்னா இந்த லோவை நோக்கி போகும். இந்த லோன்றது ப்ரீவியஸ் டே உடைய லோவும் வீக்லி லோவும் சேம். அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிவர்சல் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு ஒரு புல் பேக் ஆகிட்டு அப்போ அப்சைட் போயிடுச்சுன்னா அப்போ சில்வரில் என்ன நடக்கும்? அப்போ சில்வர் வந்து என்ன பேட்டர்ன் ஃபஸ்ட்டு போட்டிருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு கேண்டில் வந்துட்டு இந்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டுனா இந்த ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் மேலே கேண்டில் நகருதுன்னா இது ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை நோக்கி போகுதுன்றது அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஏதாவது சரி இடத்துல வந்து உங்களுக்கு புரியல, என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு புரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைன் செட்டை வச்சு நீங்கள் பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பேட்டர்ன் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வரணும். என்ன மாதிரிலாம் வீக்லியில் என்ன மாதிரி போட்டிருக்கு. அப்போ லைட்டாக பார்க்கும்போது இது வந்து வீக்லியில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா உதாரணத்துக்கு இங்கேருந்து இன்னொரு ஷோல்டர் உருவாகுது ஆகும் பட்சத்தில் அப்போ இந்த நிக்லைனை அந்த 70,000ன்றது உடஞ்சிச்சின்னா பெரிய ஃபால் இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் இது ஃபால் இருக்குன்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ஹைக்கும் லோவுக்கும் உள்ள பர்சன்டேஜ் வைஸாக நம்ம பார்ப்போம். இந்த ஹையிலிருந்து இந்த லோ பாட்டம் வரைக்கும்
அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருது பாருங்கள், அவ்வளோ தூரம் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீக்ஸில் பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் ஒரு சினாரியோ. சரிங்களா? நீங்கள் ஷார்ட் டைம் ட்ரேடராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆப்ஷன் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கணும். பார்த்துட்டா தான் உங்களால் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அப்போ $70,000 உடையும் போது ஃபஸ்ட்டு டைமு கன்ஃபார்மாக உடையாது. ஏன்னா தொடர்ந்து இங்கே பாருங்கள், இந்த $70,000 அவ்வளோ சீக்கிரம் உடையல. சப்போஸ் இந்த இப்போ தேர்ட் அட்டெம்ப்ட், இப்போ 3 4th அட்டெம்ப்ட் போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 5th அட்டெம்ப்ட் வரும்போது இது ஃபால் வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? அதை கரெக்டான முறையில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் தெரியும். அதே போல் ஒரு சில்வர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து கீழே விழுந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் நான் யூடியூப்பில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஸ்கேல் எடுத்து மானிட்டர் பண்ணணும். ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா 36%, அதாவது கரெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? அதாவது 5% வந்து புல் பேக்கு, 5% இருந்து புல் பேக்கு, 10% இருந்து கரெக்ஷன், 30% இருந்து அந்த அதுக்குண்டான ரீடெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40% இருந்து 35% இருந்து அதாவது பேர் மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போ இதை நோக்கி கீழே வந்து ஃபால் கொடுத்துச்சுன்னா ஃபுல் பேர் மார்க்கெட் வந்து கிராஷில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதனுடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். யூடியூப்பில் நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது டெக்னிக்கல் ஒர்க்காக உங்களுக்கு தேவை, ஒரு ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கிளாஸஸ் தான் ஃப்ரீ, ஆப்ஷன் ப்ரீமியம் எதுவுமே சொல்கிறது கிடையாது. இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. சரிங்க? கால் அவுட் டிப்ஸ் எதுவும் கொடுக்குறது செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நான் ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். சரிங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாமே நம்மளுடைய லெவலில் கரெக்டாக ஒத்து போச்சுன்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 இயராக நான் மார்க்கெட்டில் இருக்கேன். ஆனால் இந்த டெக்னிக்கல் ஒர்க் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒரு பார்க்குறேன். ஆனால் இந்த கரெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஆனால் கேண்டில் இறங்கிட்டு திருப்பி அகைன் ரிவர்சல் ஆகிடுது. அதுக்குண்டான லெவல்ஸ்லாம் அந்த கீ லெவல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். இதை வந்து கோல்டுக்கும் எல்லாத்துக்கும் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், கோல்டு வந்து போன வாரம் போட்டிருந்தேன் ஒரு லெவலு. என்னுடைய கோல்டு லெவல்லாம் பாருங்கள், இன்னும் சேஞ்சே பண்ணல. அப்போ இங்கேருந்து கிராஷ் ஆகிருக்கு. எதுக்கப்புறம் இந்த எஃப்ஐ லெவல்லாம் பாருங்கள், மந்த்லி எஃப்ஐ லெவல் அதிலேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு அது எப்படி பர்ஃபெக்டாக வந்துருக்கு, எங்கே வந்து கரெக்டாக திரும்பி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த வாரத்தினுடைய லோ வந்து நான் சேஞ்சப் பண்ணணும். அப்போ இந்த வாரத்தினுடைய லோ இதுவங்க இருக்குங்களா, அந்த வாரத்தினுடைய லோவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க போகிறேன். சரிங்களா? அப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு. வீக் லிமிட் பாயிண்ட்ன்றது கொஞ்சம் சேமாக இருக்குது. நடுவில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. வீக்லி எஃப்ஐ லெவல் வீக்லி ஐ ஆல்ரெடி ட்ரா பண்ணுறப்பன்னு நினைக்கிறேன். வீக்லி பாருங்க, இந்த இடம்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து வீக்கிலுடைய 127. வீக்லி 127% ரிவர்சல்
பாயிண்ட்டு. அப்போ என்னுடைய ஃபெப் லெவலில் முடிஞ்சிருச்சு. அப்போ டேஸில் பாருங்கள், இந்த லைன் கரெக்டாக எனக்கு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுக்கப்புறம் இந்த 127 இங்கே கீழே வரும், மேலேயும் ட்ராப் பண்ணோம் கீழேயும் ட்ராப் பண்ணோம். இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட். மந்த்லி ஆகட்டும், வீக்லி ஆகட்டும், 6 மந்த் ஆகட்டும், இந்த இடத்துலாம் இது இந்த லெவலில் இப்படி இருக்குது. அப்போ கோல்டு வந்து அப்போ ஸ்ட்ரகிள் அடிக்க தான் போகுது, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போகும். அப்போ ஒரேடியாக மேலே போயிடாது. அப்போ ஒரேடியாக மேலே போகும்னா எங்கே போகும்னா இந்த இயர் உடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டும் இங்கே வந்து இதனுடைய ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து எஃப்ஐ வாங்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐ லெவல்லேருந்து உள்ளே போகும். அது ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இன்ஸ்டியூட். அப்போ இங்கேருந்து இந்த ரிவர்சல் பாயிண்ட்டையும் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி திருப்பி வாங்க தொடங்கினான்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து இதுக்குள்ளே ஒரு சைடு வேல ஒரு கன்சல்டேட் போட்டு அதுக்கப்புறம் கோல்டு மேலே போகும். அதே டவுன் வரும்னா, டவுன் சைடுனா கோல்டில் ட்ரேட் பண்ணுறோங்க. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ எங்கேன்னு பாருங்கள். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ இங்கே இருக்குது, மிட் பாயிண்ட்டு இங்கே வரப்போகுது, ஹை இங்கே இருக்குது. அப்போ மேலே வந்து உதாரணத்துக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன் வெப்பை. இப்போ ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்போ இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு போகும்போது தான் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு அந்த ஹைக்கு அப்புறம் இது மேலே போக முடியல, அங்கேருந்து ரிவர்ஸில் எடுத்து தொடங்கும். அப்போ நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்குறதுனா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் நியர்பையில் எந்த இடம் இருக்கோ, இந்த நியர்பையில் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு உண்டான லெவல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டவுன் எதிர்பார்க்கணும். அப்போ ப்ரீவியஸ்னுடைய க்ளோசிங் ப்ரைஸு அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை போகல, அடுத்தது இந்த இன்ஸ்டியூட் லெவலில் நோக்கி வரும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம். கோல்டு என்ன மாதிரி பண்ணணும், கமாடிட்டி என்ன மாதிரி பண்ணணும், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி பண்ணணும், இந்த ஒரு ஃபண்டமெண்டலாக எபிடா வேல்யூவேஷன் வச்சு டோட்டல் மார்க்கெட் கேப்பை வச்சுட்டு இது என்ன மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு தெரிய வரணும். நன்றி, வணக்கம்.